வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு மகாபாரத கதை பற்றி பார்க்கலாமா? துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தார். வில்வித்தை பயிற்சி இந்த மாதிரி. அப்போ பயிற்சியெல்லாம் முடிஞ்சுது. இதில் அர்ஜுனன் வில்வித்தையிலையும், தர்மர் ஈட்டி எறிதல், அப்புறம் துரியோதனன் துச்சாதனன் இவங்கெல்லாம் கதை சொல்லிட்டுறதுல, நகுலன் சகாதேவன் இவங்கெல்லாம் வாள் எறிகிறதுல, இப்படி ஒருத்தரும் ஒரு விஷயத்தில் சிறப்பானவங்களாக இருந்தாங்க. அப்புறம் சீடர்கள் துரோணாச்சாரியரோட வேறு சீடர்கள்லாம் பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் இல்லாத நேரத்தில் தன்னோட குருவான துரோணாச்சாரியார்கிட்ட கேட்டாங்க. இவங்க எல்லாருமே நல்லா தான் சிறப்பாக பயிற்சியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பாண்டவர்கள் ரொம்ப நல்லவங்க, நல்ல மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க, சிறப்பானவங்களாக இருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கௌரவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே குருவே, இது எதனால் அப்படின்னு கேட்ட உடனே, உங்களோட ஐயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன், என்ன நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறேன், அதில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறேன், நாளைக்கு மாலை 6 மணிக்கு உங்களோட அரண்மனைக்கு தனித்தனியாக வருவேன், நான் தனித்தனியாக அரண்மனைக்கு வருவேன். அப்போ உங்களோட அரண்மனை முழுக்க ஒரு பொருளால் நிரப்பப்பட்டிருக்கணும், ஒரு காற்று கூட உள்ளே புக முடியாத அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கணும். யாரோட அரண்மனை முழுக்க முழுக்க நல்லா நிரப்பப்பட்டிருக்கோ அவங்க ஜெயிச்சவங்களாவீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே 2 பேரும் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாங்க. துரியோதனன் தன்னோட தம்பிமார்களெல்லாம் அழைச்சி ஆலோசனை செய்கிறாரு. அதே மாதிரி தர்மரும் அர்ஜுனன் நகுலன் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சு செய்கிறாங்க. அடுத்த நாள் மாலை 6 மணி துரோணாச்சாரியார் தன்னோட மற்ற சீடர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு முதல்ல கௌரவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. போனால் அங்கே அரண்மனை முழுக்க பஞ்சு பொதியால் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கு. அரண்மனை ஃபுல்லாக நிரப்பப்பட்டு வாசல் வரைக்கும் வாசலும் ஃபுல்லாக நிரப்பப்பட்டு ஒரு துரோணர் உள்ள காலடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கு. உடனே இவர் என்ன இவ்வளவு இப்படின்ன உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் தானே சொன்னீங்க என்ன ஒரு காற்று கூட புக முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு பொருளால் நிரப்புங்கன்னு, நாங்கள் பஞ்சு வச்சு நிரப்பிட்டோம் அப்படின்ன உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே சரி அரண்மனையை விட்டு வந்துடுறாரு. அப்புறம் அடுத்து எல்லாரும் இவங்க துரோணரும் சீடர்களும் பாண்டவர்களோட அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே தர்மர் உள்ளிட்டோர் வெளியில் வாசல் வரைக்கும் இவங்களை நல்லா வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போய் தன்னோட குருவான துரோணாச்சாரியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களையெல்லாம் அமர செய்து விருந்து கொடுக்குறாங்க. எல்லாம் விருந்தெல்லாம் பரிமாறப்படுது. அப்போ சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறாரு துரோணர் தர்மரை பார்த்து, தர்மா உனக்கு போட்டி நினைவில்லையா? இன்றைக்கி மாலை உங்கள் இல்லத்துக்கு வருவேன், என்ன ஒரு பொருளால் நீ நிரப்பப்பட்டிருக்கணும் இந்த அரண்மனை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த போட்டி உனக்கு நினைவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே தர்மர் சொன்னார், நல்ல நினைவு இருக்கிறது குருவே, பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன், இதோட ஒளி வெள்ளம் எல்லா இடமும் பரவி இருக்கு, ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் இந்த வெளிச்சம் வெளிச்சத்தால் இந்த அரண்மனை நிரப்பப்பட்டிருக்கு. அதுவும் தவிர எங்கள் எல்லாரோட மனசும் அன்பால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் அப்படியே நம்ம குரு நினச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களும் பார்த்தாங்க. குருவும் நல்லா மனசு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் சீடர்கள் கேட்டாங்க, எதனால் குரு 2 பேருமே ராஜாக்கள் தான், என்ன இவங்க இருந்தால் கூட ஏன் இவங்க 2 பேருக்குள்ளே இவ்வளோ ஒரு முரண்பாடு அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள். உடனே துரோணாச்சாரியர் சொன்னார்,
ஒரு தடவை நான் வந்து துரியோதனனை கூப்பிட்டு போய் நாடு முழுக்க தேடி பார்த்து யாராவது ஒரு நல்ல மனிதரை நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 நாள் கழித்து வந்தார் துரியோதனன். வந்து, குருவே எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், ஒரே ஒரு நல்ல மனுஷன் கூட என் கண்ணுக்கு படலை, யாருமே நல்லவங்க இல்லை குருவே அப்படின்னு வந்து சொன்னார். அதே நேரம் நான் வந்து தர்மர்கிட்ட, தர்மா நீ இந்த நாடு முழுக்க தேடி பார்த்து யாராவது ஒரு கெட்டவனை கூட்டிகிட்டு வா, கெட்ட தீய எண்ணம் படைச்சவனை கூட்டிகிட்டு வா அப்படின்ன உடனே தர்மன்னு 10 நாள் கழித்து வந்தார். குருவே எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, ஒரு தீயவன் கூட என் கண்ணிலேயே படலையே குருவே அப்படின்னு வந்து சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசு எப்படியோ அதே மாதிரி தான். நம்ம ரொம்ப நல்லவங்களா, நல்ல எண்ணம் படைத்தவங்களா இருந்தால் எல்லாருமே நல்லவங்களாக தெரிவாங்க, நல்ல எண்ணம் கொண்டவங்களாக தெரிவாங்க. அதே சமயத்தில் நம்ம மனசில் வந்து தீய எண்ணங்களோட நம்ம வாழ்ந்தோன்னா பார்க்குற எல்லாருமே கெட்டவங்களாக தெரிவாங்க. அவங்க பேசுகிற எல்லாமே ஒரு தீயதாக நமக்கு தெரியும். பிரச்சனையோடையும் சண்டையோடையும் வாழ்க்கையை கழிப்போம். என்ன, அதனால் எப்பயுமே மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சொற்களை சொல்லி இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப எப்பயுமே ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மகாபாரத கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அப்பப்போ சில கதைகள், புராண கதைகளோட நிகழ்ச்சிகளை அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்த்துக்கள்.